கடன் என்ற ஒரு அசுத்தத்தை விட்டு நம்ம தப்பிக்கணும். இன்னைக்கு கடன் வாங்குறதுக்கே ரொம்ப சர்வ சாதாரணமாக போய்விட்டது. எதுக்கெல்லாம் கடன்? இன்னைக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு. ஒருத்தர் டிவி வாங்கணுமா உடனே இன்னைக்கு வாங்க முடியும், கடன் கிடைக்குது. ஒரு பெரிய பைக்கு வாங்கலாம், காரு வாங்கலாம், ஏசி வாங்கலாம். இதுவெல்லாம் நம்மிடத்திலே ஒரு ரூபாய் கூட இல்லாமல் வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் இப்பொழுது உலகத்தில் வந்துவிட்டது. அத்தனையும் கடன், இஎம்ஐ போட்டு வாங்கிக்கிறலாம். இப்படியாக நம்முடைய நிம்மதியை தொலைக்கக்கூடிய காரியங்களில் மிகப்பெரிய ஒரு அசுத்தமான ஒரு செயல்பாடு கடன் என்பது. மார்க்கம் கடன் வாங்குவதற்கும் கொடுப்பதற்கும் அனுமதி அளிக்கிறது. நம்மால் முடியுமா, நம்முடைய சக்திக்கு சரியா வருமா, திருப்பி செலுத்த முடியுமா, இதுவெல்லாம் யோசித்து யார் கடன் வாங்குகிறார்களோ நிச்சயமாக அவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். மற்ற எல்லோரும் மாட்டிக்கொள்கிறார்கள். இன்னைக்கு சின்ன நிறுவனத்திலிருந்து பெரிய நிறுவனம் வரை நாம் பார்த்திருக்கின்றோம். யாரெல்லாம் தன்னுடைய வரம்பு மீறி கடன் வாங்குகிறார்களோ, தன்னுடைய சக்திக்கு மீறி யார் கடன் வாங்குகிறார்களோ அவர்கள் எல்லாம் மாட்டிக்கொள்கிறார்கள். குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? கடன் தேவைப்படும் போது வாங்கலாம், கருத்து அதுதான். தேவையில்லாமல் கண்டதையெல்லாம் ஆசைப்பட்டதையெல்லாம் வாங்கி குவிக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த வீட்டிலே நிம்மதி இருக்காது. நிறைய பர்னிச்சர்கள் தான் இருக்கும் அந்த வீட்டில், நிம்மதி என்பது இருக்கவே இருக்காது. எல்லா வசதிகளும் அந்த வீட்டில் இருக்கும், நிம்மதி இருக்காது. அதே போல மிக முக்கியமான விஷயம் வீடு என்று வரும் பொழுது அந்த வீட்டு கடன் ரொம்ப ரொம்ப சர்வ சாதாரணமாக போய்விட்டது. வீடு கட்டணுமா லோன் போட்டு கட்டிட வேண்டியது. லோனில் நாம் செலுத்தக்கூடிய வட்டி ஹராம். லோனால் ஏற்படக்கூடிய நிம்மதி இழப்பை நாம் சந்தித்து ஆக வேண்டும். பயானில ஒரு ஹஸரத் பெருந்தை சொன்ன ஒரு விஷயம், சிங்கப்பூரில் அவங்க போயிருக்கிறாங்க. கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க. ரெண்டு பேர் 2 ஷிஃப்ட் வேலைக்கு போகிறாங்க. காரணம் என்னன்னு கேட்கையில் சமீபத்தில் அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கியிருக்கிறாங்க. தன்னுடைய கையில் இருந்த சேமிப்பு இந்த காசு பணத்தை வச்சு என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கியிருக்கிறாங்க. பாக்கி உள்ள காசுக்கு லோன் போட்டிருக்கிறாங்க. லோன் போட்டு அந்த வீட்டை வாங்கியிருக்கிறாங்க. இந்த லோன் கட்டுவதற்காக வேண்டி கணவன் மனைவி 2 பேரும் ஓயாமல் உழைக்கிற அடிப்படையில் பகல் நேரத்திலும் இரவு நேரத்தில் 2 ஷிஃப்ட் வேலைக்கு போகிறாங்க. இந்த 2 கணவன் மனைவி 2 பேருமே ஒன்றா தங்குறது அப்படிங்கிறது வாரத்தில் ஒரு நாள் தான், லீவு நாளில். மற்ற எல்லா நாளுமே 2 ஷிஃப்ட் இவர்கள் வேலைக்கு செல்கிறார்கள். காரணம் என்ன? இந்த கடனை எப்படியாவது கட்டி முடித்து விட வேண்டும். ஆசைப்பட்டு அந்த வீட்டை வாங்கினாங்க லோன் போட்டு. ஆனால் அந்த வீட்டில் அவர்கள் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. காரணம், லோனும் கடனும் இருக்கிறதே, அது என்ன செஞ்சிடும், நம்முடைய நிம்மதியை இழக்க செய்து விடும். கூடுமானவரை வீட்டு பத்திரத்தை அடமானம் வைக்கிற